அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காபி எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டிக்டாக்கர் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செலிபிரிட்டி. ஸோ அவரே மாதிரி எப்படி நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் நான் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ண போகிறேன். நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா கவலையப்பட வேண்டாம். மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தாங்க உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் வாட்டி வரீங்க அப்படின்னா, என்னோட பேர் விஜய். நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் மணி ஆன்லைன் என்டர்பிரினியர் டிப்ஸ், யூடியூப் டிப்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் இதை பற்றி தான். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற டூல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வா அப்படிங்கிற டூல் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டூல். இது வந்து என்ன எப்படி ஜஸ்ட் நீங்கள் கூகுளுக்கு போய்ட்டு canva.com அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைலே வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு canva.com அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் சைனப் பேஜ் காமிக்கும். அதில் சைனப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டா அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணாலே அதில் சஜஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாகவே வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அ blank இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு blank பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கபில் அம்மையோட பிக்சரை வந்து நம்ம நோட் பண்ணலாம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவரோட வீடியோ, அதாவது ஒரு ஃபேஸ், அதாவது ஒரு பிக்சரை கொடுத்துருக்காரு. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் கொடுக்குறாரு. அதாவது கிரேடியன் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. சிங்கிள் கலரில் அது பார்த்திங்கன்னா 2-3 கலர் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஜஸ்ட் க்ரியேட் பண்ண நம்ம வந்து பின்னாடி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் கலர் ஆட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன் கலர் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது சிங்கிள் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேபில் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வெப்சைட் இருக்குது. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா UI கிரேடியன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த 3 பார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வர வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்ன கிரேடியன் கலர் வேணுமோ ஜஸ்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை எப்படி இதில் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் கேன்வாவில். அதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் மீடியான்னு கொடுத்திங்கன்னா ஒரு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இதாக இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக எப்படி இம்போர்ட் பண்ணலாம் நீங்கள் காமிக்க. உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணி இந்த பிளாங்க் ஸ்பேஸில் ட்ராக் பண்ணால் போதும். இந்த வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர்வ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ரொட்டேட்டன். ஸோ இந்த ரொட்டேஷன் இதை வந்து பார்த்து கிளிக் பண்ணிட்டு இதை 90 டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வச்சுக்கிட்டு கேபில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த பிக்சர் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட்டில் எதுவும் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு செட் அஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இது பேக்ரவுண்டாக செட் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கலரை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது அட்ஜஸ்ட் ஆயிரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காரு. அது நம்மளும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும், அதாவது பேக்ரவுண்ட் இமேஜஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேன்வா ப்ரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ யூஸர் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் டூல் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் remove.bg அப்படிங்கிற வெப்சைட். இதான் இந்த பார்த்திங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட். எனக்கு லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அப்லோட் இமேஜ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரி இல்லைனா டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இமேஜுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் வந்து பண்ணால் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்குன்னே சொல்லலாம். அதை ஜஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும்.
நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிக்சரை நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்த்திங்களா இந்த இதை வந்து நான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நான் இந்த ஒரு இமேஜை நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் மீடியாங்கிறத கொடுத்து உங்களோட கேலரிக்கு வந்து இதிலேருந்து கேன்வாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசர்ச் பண்ணிக்கிறேன். ரீசர்ச் பண்ணுறதுக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படி ட்ராக் பண்ணிட்டீங்கனாலே போதும். அது வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ் ஆகும். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் வச்சுருக்கிறாரு ஒரு ஃபோட்டோவை. ஸோ ஜஸ்ட் நான் இப்படி பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வைக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வச்சாச்சு அப்படின்னா ஸோ ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிட்டோம். அண்ட் உங்களோட இமேஜ் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மேலே ஒரு பார்த்திங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜியில் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா பிஎன்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி இமேஜாக இருக்கும். ஜேபிஜியில் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜியாக மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆகிருக்கு. எஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்திங்களா நம்மளோட பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வலாக இருக்கேன். ஸோ அதை நான் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை உங்களோட ஸ்டோரியில் வச்சுட்டு ஜஸ்ட் என்னை டேக் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.